சனி பெயர்ச்சி விழா நம்ம செய்கிறோம் நம்ம கோவிலில். என்றைக்குன்னா 29/3/2025 சனிக்கிழமை நம்மளோட லக்ஷ்மி பக்த ஆஞ்சநேயர் முன்னாடி தான் பண்ணுறோம். சனிக்கிழமையே சனி பெயர்ச்சி வரதுனால ரொம்ப சிறப்பான ஏற்பாடுகள் பண்ணுறோம். அன்று அமாவாசையும் கூட. ஓகேவா? பார்த்திங்களா, சனி பெயர்ச்சி, அமாவாசை, சனிக்கிழமை 3ம் ஒரே இதில் வரதுனால ரொம்ப விசேஷமாக நம்ம பண்ணுறோம். இந்த சனி பெயர்ச்சியில் பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகள் உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். மேஷ ராசி, அதுக்கு அடுத்தது கடகராசி, சிம்ம ராசி, கன்னி ராசி, விருச்சக ராசி, தனுசு ராசி, கும்பராசி, மீனராசி. இவங்க எல்லாமே பரிகாரம் பண்ண வேண்டிய ராசிகளில் வருவாங்க. அதில் ரொம்ப முக்கியமாக 7.5 சனி பிடிக்கக்கூடிய ராசிகள் 3 ராசி, கும்பம், மீனம், மேஷம். இவங்க 3 ராசிக்காரரும் 7.5 சனி பகவான் பிடிப்பார். பிடியில் இருப்பீங்க. அவங்க கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. சரி, யாருக்கு தான் நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்களா, கண்டிப்பாக ரிஷப ராசிக்காரங்க, மிதுன ராசிக்காரங்க, துலா ராசிக்காரங்க, அதுக்கடுத்து மகர ராசிக்காரங்களுக்கு நல்லது நடக்கும். ஓகேவா? சரி, ஓகே. இதில் இந்த சனி பெயர்ச்சி சனி பகவான் எங்கே போகிறாருன்னா கும்ப ராசியிலேருந்து மீன ராசிக்கு போகிறாரு. மீன ராசியில் குருவோட வீட்டுக்கு சனி பகவான் போகிறாரு. அதை பற்றி நம்ம ஒரு தெளிவான வீடியோ உங்களுக்கு நெக்ஸ்ட் வரும். இருந்தாலும் ஆரம்பத்தில் ஒரு சில விஷயங்கள் சொல்லிடுறேன். சுக்கிர பகவானோட வீட்டுக்கு, அதாவது சுக்கிர பகவானோட வீடுனா சுக்கிரன் உச்சம் பெற்ற வீடு. மீனராசியில் தான் சுக்கிரன் உச்சம் பெறுவார். அப்போ சுக்கிரனோட உச்சம் பெற ஒரு வீட்டுக்கு சனி பகவான் போகிறதுனால இந்த சுக்கிரனோட ராசியான ரிஷபம், துலாம் பாருங்கள், அவங்களுக்கு நன்மையை கொடுத்துருவார். புரியுதுங்களா? அவங்களுக்கு வந்து நன்மையாக இருக்கும். ரிஷபத்துக்கும் அவங்களுக்கு துலாத்துக்கும் நன்மை கொடுத்துரும். அதுக்கடுத்தது மிதுனத்துக்கும் மகரத்துக்கும் நன்மைகள் கொடுத்துரும். ஓகேங்களா? இதுதான் முக்கியமான ஒரு விஷயம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சுக்கிரனுக்கு வழிபாடு பண்ணால் மகாலட்சுமி வழிபாடு பண்ணால் நல்லது. அதனால தான் மகாலட்சுமி முன் இருக்கிற ஆஞ்சநேயருக்கு நம்ம பூஜை பண்ணுறோம். ஓகேவா? பிரம்மாண்ட ஹோமம் பண்ணுறோம். அதில் வந்து ஆஞ்சநேயர் மூலிகை தாயத்தை கொடுக்குறோம். அந்த 7.5 சனி இருக்குல்ல, அந்த 3 ராசிக்காரங்க உங்கள் ஃபேமிலி யாராக இருந்தாங்களோ அவங்களுக்கு ஒரு மூலிகை தாயத்தை கொடுக்குறோம். அதை பற்றின தகவல் தேவைன்னா கீழே இருக்கிற அந்த நம்பருக்கு எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். அதோட டீட்டெயில் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சங்கல்பம் மட்டும் பண்ணாலும் சொல்லுங்கள், பண்ணி கொடுத்துறோம். கீழே நம்பருக்கு கால் பண்ணு. சரிங்களா?